போயிடலாம்ல. சரி, ஓகே. எப்படி போச்சு லாஸ்ட் வீக்? லாஸ்ட் வீக் என்ன பண்ணீங்க? லாஸ்ட் வீக் என்னப்பா பண்ணீங்க? யாருனாலும் பேச முடியாதா? திருப்பதி உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நான் மட்டும் தான் பேசணுமா? லாஸ்ட் வீக் நல்லா சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, தாங்க முடியல. கோயம்புத்தூர் குழுன்ற இருந்த ஏரியா மாறி போயிடுச்சு. கோயம்புத்தூர்லயும் வெயிலா ஜாஸ்தியா? ஆமா ஆமா, 37 38 நைட் எல்லாம் அப்படியே இறங்குது உள்ள சூடு. எலெக்ஷன் டேட் வேற பக்கம் வந்துருச்சுங்களா, அது வேற சூடு பிடிச்சிருச்சு. ஒரே மக்களும் மெதுமா அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு அப்ப எல்லாரும்? ஆமா, 23rd. சூப்பர். உங்களுக்கு ஓட்டு அந்த பக்கம் இல்லையா? கர்நாடகாவா இந்த பக்கம்? நான் இங்க ஓட்டு இங்க மாத்தியாச்சு, கர்நாடகா மாத்தியாச்சு. சரி, இன்னைக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இது ரெடி பண்ணிருக்கேன். ஹாட் டாபிக் இதான ஊர் எல்லாமே. எங்க பார்த்தாலும் இருக்காங்க. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம எப்படி இதை பார்க்கறது, நம்ம எப்படி ரெடி ஆகுறதுன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். என்ன பண்ணி வருது கம்பெனிகள்? அப்படின்னு சொன்னா என்னென்ன கம்பெனி ஞாபகம் வருது? கூகுள் ஜெமினி. வேற என்ன? அப்புறம் ஆந்த்ரோபிக். வேற ஏஐல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி கம்பெனில, எந்த கம்பெனிலாம் ஞாபகம் வருது? டாடா எலக்ஸி. ஓகே. வேற? TCS also we can choose. என்ன சார்? TCS. ஓகே, சரி. வேற சொல்லுங்க. இவ்வளவுதான் கம்பெனி நிறைய இருக்குன்னு. விப்ரோ ஆல்சோ இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா விப்ரோ ஆல்சோ அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ டைப் போட்டு ஏஐயோட சொல்லி. விப்ரோ வந்து ஜிசிசி ரெடி பண்றான். ரொம்பலாம் ஏஐ எல்லாம் இல்ல, பட் ஆனா ஓகே, அவனையும் கன்சிடர் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், லிஸ்ட்ல தப்பு கிடையாது. வேற?
வேற என்ன கம்பெனி எல்லாம் இருக்குது? டெக்னாலஜில ஒர்க் பண்றவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க நான் டெக்னாலஜி படிச்சதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நானும் கேட்கிறேன், யாரும் பேச மாட்டாங்களே. NVIDIA குரூப், NVIDIA. நான் என்ன அப்படி என்னத்தை கேட்டுட்டேன் நானு? அப்ப ஏஐ பத்தின ஐடியா கம்பெனியே வேற யாரும் இல்லையா? என்னப்பா எப்படி இருக்கீங்க? மார்க்கெட்ல என்ன பண்றீங்க, என்ன ட்ராக் பண்றீங்க, என்ன செய்றீங்க? பட்டாசு லிஸ்ட் மட்டும் தானா? சரி, ஓகே. யாரும் பேச மாட்டீங்க போல, வரதான் போல எல்லாரும். நான் மட்டும்தான் அப்ப பேசணும். Why I can hear electricity? Electricity is not here. But I can hear someone. No, Papa, electricity. சரி, போ அப்போ. ஸோ உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏ அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில கம்பெனிகள்ல ஞாபகம் வரும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காக நான் டாக்குமெண்ட்லாம் ஷேர் பண்ணேன்ப்பா. அது கூட பார்க்கலையா எதுவும் யாரும்? ஏஐ பத்தின டாக்குமெண்ட்லாம் நான் ஷேர் பண்ணேன். என்னென்ன கம்பெனிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்லாம் ஷேர் பண்ணேன். யாருமே அதை பார்க்கலையா? சரி, ஓகே. எனக்கு போரா இருக்குப்பா, நான் மட்டும் பேசுறது இல்லை. என்னையா நீங்க ஆக்டிவா இருந்தா தான் நான் இன்ட்ரெஸ்டா பேச முடியும், நானும் பேசிதான் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் சும்மா காமிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இது டெஸ்லா ஆல்சோ ஏஐல இருக்காங்க. டெஸ்லா டெஸ்லா வந்து அவன் மேனுஃபேக்சரிங்ல இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ல வந்துருவாங்க. ஓகே, அவன் ஏஐன்றதுக்குள்ள வர மாட்டான். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். இந்த வந்து நீங்க நான் ஒன்று சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, ஒரு தான் ஞாபகம் வைக்கணும்னா என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி ஞாபகம் சொல்லியிருக்கேன். நான் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் ஞாபகம் வைக்கிறதுக்கு? மேக்ரோ நம்ம ஞாபகம் வைக்கணும்னா என்ன மெத்தட் சொன்னேன், எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொன்னேன்? என்ன சொல்லிருக்கேன்? என்ன சொன்னேன் நானு, எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா? ஒரு வாட்டர் பைப் லைன் மாதிரி இது பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்கு. தண்ணி ஒரு திருப்பி உங்க வாய்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்க, ஆனா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணிக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன் நான், ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம ஏஐ வந்து ஒரு ஏஐ சிட்டி அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஏஐ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். எல்எல்எம் மாடல்ஸ், ChatGPT, ஆந்த்ரோபிக், ஜெமினை, NVIDIA, இவன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இவன் தான் சர்ஃபேஸ் லெவல்ல நம்ம எல்லாத்துக்கும் இவன் தான் நமக்கு தெரிய வருது. ஆனா இவன் மட்டும் கிடையாது, இவன் வந்து நமக்கு ஒரு ஹை லெவல்ல தான் நம்ம தெரியும். ஆனா இந்த மாதிரி நான் சொன்ன ஏஐ சிட்டி அப்படின்றப்ப இதுல எக்கச்சக்கமான இது இருக்கு, டீடைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? லேயர் பை லேயரா பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு சிட்டி பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க.
சிட்டி பில்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை சொல்லுங்க. ஒரு சிட்டி பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். லேண்ட் ஃபர்ஸ்ட் அக்வயர் பண்ணணும். லேண்டு, இன்ஃப்ரா, லேண்ட் நல்லா ஸோ உங்களுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஓகேங்களா? மெயினா ஃபர்ஸ்ட் என்னது ரா மெட்டீரியல்ஸ் வேணும். இந்த இன்ஃப்ரா டெவலப் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி 5 லேயரை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரா மெட்டீரியல். இங்க ஏஐக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்? சிலிக்கான், ரேர் எர்த் மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ரா மெட்டீரியலுக்கான எக்ஸாம்பிள் இது. பில்டர்ஸ் யாரு? சிப் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், டேட்டா சென்டர்ஸ், கேபிள்ஸ், கூலிங் சிஸ்டம். ஏஐ பிரெயின் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்களா, மாடல்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா ட்ரைனிங். அடுத்து பிசினஸ் லேயர் என்னது? சாஸ், ஐடி சர்வீசஸ், என்டர்பிரைஸ் டூல்ஸ். ரா மெட்டீரியல், பில்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ பிரெயின், பிசினஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அது இப்ப ஐடியா வருதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஃபவுண்டேஷன் வந்து ரா மெட்டீரியல். எக்ஸாம்பிள் என்ன? இப்போ நம்ம வீடு நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம ஒன்று பண்ணோம்னா சாண்டு, ஸ்டீல், காப்பர் எல்லாம் தேவைப்படும். இப்போ நம்ம ஏஐக்கு என்ன தேவைப்படும்? சிலிக்கான், ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். இது இல்லாம ஏஐ இதை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. இதுதான் பேசிக் நீடே. ரா மெட்டீரியல்ஸ்க்கான ஸ்டாக், நம்ம ஊருக்கு ஸ்டாக் பார்க்கணும்னா என்னென்ன ஸ்டாக் பார்க்கலாம்? ஜிஎம்டிசி, இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பார்த்தோம்னா ஆமி ஆர்கானிக்ஸ், எஸ்ஆர்எஃப், நவீன் ஃப்ளூரின், லிண்டே இந்தியா. இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் கேட்டகரிக்குள்ள வரும். இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். நான் யூஎஸ்ல பேசல, நம்ம ஊர்ல இருக்கிற கம்பெனிகள். இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் கேட்டகரியில வரும். நான் ஸ்டாக்ஸை வந்து இண்டிவிஜுவலா டீப் டைவ் பண்ண போறது இல்லை, உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நீங்க வந்து இதை படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. இதுல இந்த பர்டிகுலர் கேட்டகரியில எவன் நல்லா இருக்கான், லீடர் யாரு, எவன் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். நம்ம ஒவ்வொன்னு சொல்ல போறது இல்லை, நீங்க தான் அனலைஸ் பண்ணி எனக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு ஆக்சுவலா இந்த கம்பெனி நம்ம பேசணும், எம்என்எம் பத்தி நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும், ஆளுங்க ப்ரெசென்ட் பண்ணணும். யாருமே அதை பத்தியே சொல்லல, ஞாபகப்படுத்தவே இல்லை. எம்என்எம் பத்தி ரிசர்ச்சை வந்து நீங்க ஷேர் பண்ணணும். நீங்க அதான் நான் சொன்னது லாஸ்ட் டைம். பண்ணீங்களா? அது நான் இதை முடிச்சுட்டு பேசுறேன், சரியா? ரா மெட்டீரியல்ஸ் திங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாட் எக்ஸைட்டிங். ஏன்னா இதை பத்தி உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸே இருக்காது. ஏன்னா இவன் வந்து கீழே இருக்கிறான், ஃபவுண்டேஷன்ல இருக்கிறான். இவனை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பிளஸ் கமோடிட்டி பேஸ்டு இதெல்லாம் வந்து சிக்லிக்கல் நேச்சர்ல இருக்கும். பிளஸ் இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் டிமாண்ட்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்ணிலேயே படாது. இந்த மாதிரி கம்பெனிகள்ல வந்து இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து இதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. இதுதான் நம்மளோட சிஸ்டம் 2 லாஜிக். ஓகேங்களா? சிஸ்டம் 1 நம்ம இருக்கக்கூடாது, சிஸ்டம் 2க்கு போகணும். சிஸ்டம் 2 யூஸ் பண்ணி நம்ம ப்ரோவ் பண்ணி பார்க்கணும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ்க்கான இதுதான். அடுத்து சிப்ஸ் மேனுஃபேக்சரிங். சிப்புக்குள்ள என்னென்ன இருக்குது? சிப் டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன், காம்பவுண்ட் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங், பேக்கேஜிங் ஃபார் டிப்ளாய்மெண்ட் அட் ஸ்கேல். இதுதான் சிப் லெவல்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் சிப் டிசைன் பண்றதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும், அதை ஃபேப்ரிகேட் பண்றதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும், அந்த காம்பவுண்ட் அசம்பிளி பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பான், அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பான்.
இதெல்லாம் பேக்கேஜ் பண்ணி ஒரு டிப்ளாய் பெரிய லெவல்ல டிப்ளாய் பண்றதுக்கு மட்டும் இருக்கும். இந்தியா ஸ்டில் இந்த early ஸ்டேஜ் ஆஃப் பில்டிங் திஸ் கேப்பபிலிட்டி. இந்த ஏரியால வந்து நம்ம வந்து இன்னமும் வந்து ரொம்ப early ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நம்ம வந்து இதுல வந்து இன்னும் கால் வைக்கிற பெருசா. ஆனா ஹை லெவல்ல பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க 2 கம்பெனிஸ் இருக்கு. சிஜி பவர், இது வந்து செமிகண்டக்டர் பேக்கேஜிங்குள்ள இருக்கிறான். கெய்ன்ஸ் டெக்னாலஜி, இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்க்குள்ள இருக்கிறான். ஓகேங்களா? இவங்க தான் 2 பேர் தான் இந்த ஏரியால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க. யூஎஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறது இதுதான். சரிங்களா? சிப் பில்டர் நம்ம திங்க் பண்ணா நீங்க எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து இவன் வந்து சிப் பில்டர்ஸ்ல இவன் வந்து பயங்கர ஹை க்ரோத் கம்பெனிஸா இருப்பான். இவன் தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருப்பான் கம்பெனிகள்ல. இவன் தான் இன்னோவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். ஏஐல ஏதாவது ஒரு இன்னோவேஷன் நடக்குன்னா இவன் தான் அதுக்கு மெயின் ஆள். சரிங்களா? இவன் இல்லாம பெரிய விஷயங்களும் நடக்காது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? எலக்ட்ரிசிட்டி டு பவர் பில்டிங், ரோட்ஸ் டு கனெக்ட் டிஸ்ட்ரிக்ட். இதுதான் நம்ம ஒரு சிட்டி பில்ட் பண்ணோம்னா, அப்ப அதே இதை நம்ம ஏஐல மேப் பண்ணோம்னா என்ன வரும்? உங்களுக்கு டேட்டா சென்டர் வேணும், ரிலையபிள் மேசிவ் பவர் சப்ளை உங்களுக்கு வேணும், கூலிங் சிஸ்டம்ஸ் வேணும், கேபிள் டு மூவ் டேட்டா ஸ்பீடு வேணும். இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏஐக்கு தேவையான இது. இதெல்லாம் நம்ம ஸ்டோரி மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏஐன்னு சொன்னா ஏஐ சிட்டினா என்னென்ன இருக்கணும்? ரா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியலுக்கு அப்புறம் சிப் பில்டர்ஸ், சிப் பில்டருக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்ன? பவர் சைட்ல பார்த்தா டாடா பவர், அதானி என்டர்பிரைசஸ், கமின்ஸ் இந்தியா, கிர்லாஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ். இதுல நான் வந்து மேஜர் தான் போறேன். இதையும் நீங்க ஃபர்தரா நம்ம ட்ரில் பண்ணோம்னா ரெனியூவபிள் எனர்ஜி அந்த மாதிரி எல்லாம் போலாம். நம்ம ஹை லெவல்ல இப்போதைக்கு நம்ம இதை பார்க்கலாம். டேட்டா சென்டர்ஸ் அனந்தராஜ், ஹிட்டாச்சி எனர்ஜி, ஏபிபி இந்தியா. கேபிள்ஸ்ல வந்து பாலிகேப், கேஇ இண்டஸ்ட்ரி. இவங்க தான் மேஜர் பிளேயர்ஸ் நம்ம ஊர்ல இந்த பவருக்கான ஏரியா. இதெல்லாம் டேட்டா சென்டர்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்ப டிசிஎஸ்ல கொண்டு வராங்க, டேட்டா இதை கொண்டு வர்றாங்க. பேருன்னா ரிலையன்ஸ்லயும் கொண்டு வர்றான். எல்லாத்துலயும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியணும். இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ பேசிக்கலா ஏஐ நீட்ஸ் பவர். இப்ப லாங் ரன்ல பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் செக்டருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்களா, இவெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் கொண்டு வரவங்க எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா ரெவன்யூ கொண்டு வருவாங்க உங்களுக்கு. ஆனா லாங் ரன்ல இருக்கு. அதாவது க்ரோத் சிப் பில்டர் மாதிரி வந்து சடான்ட்டு மேலாம் போக மாட்டான். பயங்கரமான க்ரோத் எல்லாம் காமிக்க மாட்டான். ஆவரேஜ் சிஏஜியா தான் இருக்கும். 15, 18 அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு மேல பெருசாலாம் இருக்காது. பட் ஆனா கன்சிஸ்டன்டா ஸ்டேபிளா லாங் டேர்ம் விசன் இருக்கும். எல்லாமே கிளீனா இருக்கும் இந்த ஏரியால. ஓகேங்களா? அடுத்து ஏஐ பிரெயின், இன்டெலிஜென்ட் லேயர். இன்டெலிஜென்ஸ் லேயர்ல பாத்தீங்கன்னா வாட் பீப்புள் ஆக்சுவலி சி, திஸ் இஸ் த லேயர். இதுதான் மீடியா கவர் பண்ற ஏரியா. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏஐ மாடல்ஸ் பத்தினது, கிளவுட் பிளாட்ஃபார்ம் பத்தினது, இதெல்லாம் எல்லாரும் பேசக்கூடிய சப்ஜெக்ட் இதுதான். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கும். எல்எல்எம்னா என்ன, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, டேட்டா இன்ஜெக்ஷன், லேபிளிங், ட்ரைனிங் பைப்லைன்ஸ், இது எல்லாமே வந்து இன்டெலிஜென்ஸ் லேயர்ல வருது. இதுல நம்ம ஊர்ல இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா E2E நெட்வொர்க்ஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், மாஸ் சிப், டாடா எலக்ஸி, எல்என்டி டெக். இது ஓகேங்களா? எல்என்டி மைண்ட்ரி இல்ல, எல்என்டி டெக். எல்டிடிஎஸ் நினைக்கிறேன் இதோட இது. ஸோ
ஸோ இவன் இடிவின்றது வந்து ஜிபியு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றான், நெட்வொர்க் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் ரெடி பண்றான். இது வந்து சிப் லெவல் டிசைன் பண்ற ப்ரோக்ராமிங் எம்பெடட் அந்த மாதிரி டொமைன்ல இருக்கிறவன். டாடா எலக்ஸி எம்பெடட் ஏரியா தான். எல்என்டி டெக் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஆர்என்டில இருக்கிறாங்க. ஓகேங்களா. இவன் இந்த லேயரை எடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தான் மேசிவ் க்ரோத் பொட்டன்சியல். இவன் தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்க போறான். இதான் விசிபிளா தெரிய போறவன். இவன் தான் தெரியறதுக்கு இவன் தான் ஹெல்ப் பண்றவன் எல்லாத்தையும். எம்பெடட் டொமைன் எடுத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் எல்லாமே இந்த டெஸ்ட்லா அதெல்லாமே அதுலயும் வந்துடும். ஓகேங்களா. இதுல போனா மாஸ் சிப் போன சிப் இவனும் ஆட்டோமொபைலுக்கு வருவான், டாடா எலக்ஸி ஆட்டோமொபைலுக்கு வருவான், இவனும் ஆட்டோமொபைலுக்கு வருவான். எல்லாமே இவங்க ஆட்டோமொபைலும் லிங்க்டா இருக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம். ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைடா இருக்கு இவங்களோட போர்ட்போலியோஸ். அடுத்து பிசினஸ் லேயர். இப்ப நம்ம எல்லாம் பார்த்தாது. இப்ப கடைசியில பிசினஸ் லேயர் எப்படி இதை வந்து ஸ்கேல் பண்றது, எப்படி வந்து இதை டிப்ளாய் பண்றது, எப்படி எண்ட் யூசருக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றவங்க தான் இந்த லேயர். யார் சாஸ் பிளாட்ஃபார்ம் இல்ல சொல்லுவாங்க சாஸ் வந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. சாஸ்ன்ற மாடல் வேணா போயிடும், பட் ஆனா அதோட அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே அவுட்கம் பேஸ்டு வரும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர்லாம் விற்க மாட்டாங்க, அந்த மாதிரி விற்க மாட்டாங்க. இப்ப ஆந்த்ரோபி இதெல்லாம் டோக்கன் பேஸ்ட் விற்கிறாங்க இல்லையா, அவனும் சாஸ் தான், பட் ஆனா எக்ஸாக்டா சாஸ் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் இது அது. பட் ஆனா டோக்கன் பேஸ்ட் சிஸ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாடிஃபை ஆகும். பட் இவன் இதுல வந்து இந்த இதுல வந்து நல்ல க்ரோத் இருக்கு ஃபியூச்சர்ல. ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாமே அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. யாருன்னா இவன் தான் அடி வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனை வந்து எப்படி வந்து அடக்குறதுன்னு தெரியல. இவனோட மைண்ட் எப்படி, இவன் எப்படி ஒர்க் ஆகும், சிஸ்டம் எப்படி நம்ம மாடிஃபை பண்றது, கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எப்படி கன்டெக்ஸ்டா இவனை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஏரியா வந்து இந்த ஐடி சர்வீசஸ் ஏரியா தான். அது கொஞ்ச நாள் கூலிங் ஆயிரும், பிக்கப் ஆயிடும். பட் இதெல்லாம் வந்து கரண்டா இந்த மூணுமே வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. இதுக்கு இன்னும் வந்து ஒரு ஃபியூச்சர் விஷன் இல்லாம இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் டிசிஎஸ், விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஃப்ரெஷ்வொர்க்ஸ் இதெல்லாம் அந்த இதுல வர ஆட்கள். ஓகேங்களா. இப்போ ரியாலிட்டியா நம்ம செக் பண்ணும்போது ஐடி சர்வீஸ், நான் சொன்ன மாதிரி ஐடி சர்வீஸ் வந்து ப்ரெஷர்ல இருக்கிறான். ஏன்னா இப்போ வந்து இந்த பில்லிங் ஹவர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றானுங்க, ஹெட் கவுண்ட் வந்து குறைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால ஒரு இதுக்கான டிஃப்ரெண்ட் சேல்ஸ் பிச்சே வேணும். பிளஸ் முதல்ல வந்து அப்ரோச் பண்ணது என்னன்னா, உனக்கு வந்து நான் 100 பேர் வேலைக்கு கொடுக்குறேன், ஒரு ஆளுக்கு வந்து இத்தனை பில்லிங், ஒரு ஹவருக்கு இத்தனை ஹவர் பில்லிங் அப்படின்னு சொல்லி ரேட் பேசுவாங்க. அப்ப எல்லா கம்பெனியுமே எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, வருஷம் ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹெட் கவுண்ட்ல சிஏஜியா சொல்லுவாங்க, எனக்கு வருஷம் என்னோட கம்பெனில வந்து நான் இத்தனை பேரை ஜாஸ்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி. இத்தனை பேரை ஜாஸ்தி பண்றேன்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்ப்பான். 8 மணி நேரம் இன்ட்டு ஒருத்தனுக்கு ஒரு $15, $20, $40, $50 சார்ஜ் இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆள் மூலமா எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஹியூமன் ஹெட் கவுண்ட் பேஸ்ட் ரெவன்யூ முதல்ல இருந்துச்சு. இப்போ அப்படி இருக்காது. ஸோ அது மாறும். அது எப்படி மாறும்ன்றது எல்லாமே வந்து இப்போ ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இன்னும் டைம் ஆகும். ஸோ இந்த ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒர்க்கிங் மாடலே கிரியேட் ஆகும். பட் அதுக்காக இது கம்ப்ளீட்டா போகுமானோ போகாது. இவன் தான் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா லேயரை வந்து சர்வீஸ் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் இவன் தான் வருவான். ஸோ ஆனால் லேட் ஆகும். ஓகேங்களா. அதனால இப்போ போய் நம்ம வந்து ஐடி இதெல்லாம் போய் டப்புன்னு போயிட்டு அதுல மொத்தமா போய் உட்காந்துருவாங்க. மெதுவாகவே அதை பார்த்து பாருங்க. சரிங்களா. ஸோ மொத்தமா இப்ப பார்த்தோம்னா எல்லாருமே இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஹைப்பை தான் சேஸ் பண்ணுவோம். நம்ம வி ஆர் ஆல் ஹர்டு ரைட்டா. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நம்ம சேஸ் பண்ணுவோம்.
நியூஸ்ல என்ன வருதோ அதை தான் நம்ம பார்ப்போம். எதுக்கு நம்ம கண்ணில் இப்ப நம்ம ஏஐ பத்தி நம்ம கேட்டோடனே என்ன நினைச்சோம், நம்ம எல்லாமே என்விடியா, ஜெமினாய், ஓப்பன் ஏஐ இதுதான் நமக்கு மைண்டுக்கு வருது. ஸோ அதை பிரேக் பண்ணுங்க, ட்ரில் டவுன் பண்ணுங்க. எல்லாரும் சேஸ் பண்றதை நீங்க சேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நம்ம சேஸ் பண்ற ஆட்கள் ஆல்ரெடி வந்து அவன் வந்து முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிருப்பான். மற்றவன் தான் இனிமேதான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவான், இல்லை அவன் தான் க்ரோ இப்பதான் ஆரம்பிப்பான். அந்த மாதிரி கம்பெனியை நம்ம பிடிக்கணும். ஸோ இது வந்து who earns money no matter who wins the AI race. இதுதான் நம்ம மைண்ட்ல வைக்கணும். ஜெயிக்க போறது இந்த ரேஸ்ல வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பயங்கரமான போட்டி இருக்குல்ல. ஏஎம்டி சைடு ஏஎம்டி பண்ணுவானா, இல்ல என்விடியா பண்ணுவானா, சாம்சங் பண்ணுவானா, ஹுவாவே பண்ணுவானா, ஒவ்வொருத்தரும் எல்எல்எம் மாடல்ல ஓப்பன் ஏஐ பண்ணுவானா, கூகுள் பண்ணுவானா, எல்லாரும் இதோ சேஸ் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை எவன் வந்து இந்த ரேஸை வந்து ஹெல்ப் பண்றா. இந்த ரேஸுக்கு வந்து முக்கியமான ஆட்கள் யாரு, இந்த ஈகோ சிஸ்டம் என்ன, அந்த என்விரான்மெண்ட் என்ன, அந்த நெட்வொர்க் என்ன, டாட் லைன் நம்ம கனெக்ட் பண்ணணும். கண்டுபிடிச்சு அதோட கம்பெனிஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் ஏஐ சிட்டி. ஸோ பவர் கம்பெனிஸ் பாருங்க, கேபிள் கம்பெனிஸ் பாருங்க, ரா மெட்டீரியல், இது இந்த 3 தான் நமக்கு முக்கியமானது. திரும்ப ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல ஒரு ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணா கூட ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அலோகேஷன் பண்ணுங்க. 40% இருந்து 50% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, 10% இருந்து 15% மேனுஃபேக்சரிங்க்கு, 20% இருந்து 30% வந்து ஏஐ பிரெயினுக்கு, 10% ரா மெட்டீரியல் போட்டுங்க. ஐடி சர்வீஸ்க்குலாம் வந்து மிச்சம் இருந்தா அதில் போட்டுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு கிரியேட் பண்ணி எஸ்ஐபி மாதிரியோ ஏதோ ஒன்று நீங்க பிளான் பண்ணலாம். ஸோ டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஏஐ எக்ஸைட்மெண்ட், இன்வெஸ்ட் இன் ஏஐ நெசசிட்டி. இதுதான் நமக்கு தேவை. இப்போ நம்மளோட எஃப்எம்சிஜி மாதிரி டெய்லி ருட்டீனா நமக்கு தேவைப்படுறது டூத் பிரஷ், சோப்பு, சீப்பு அந்த மாதிரி தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி தான் ஏஐக்கு வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? கோல்ட் ரஷ் ஸ்டோரி ஒரு காலத்துல நடந்த விஷயம். இந்த கோல்ட் ரஷ் ஸ்டோரி தெரியுமா ஆட்களுக்கு? கோல்ட் ரஷ் ஸ்டோரி தெரியுமா? யாருக்கா தெரியுமா? கோடாலி வித்து பணக்காரன் மாதிரி. இதுப்பா கோடாலி விற்கிறவன் தான். கோடாரி இல்லை, இது சவல் மைன் பண்றான் இல்லையா? தங்க சுரங்கம் இதுல தங்க எடுத்து பண்றதை விட அங்க வந்து அந்த கடை வந்து இந்த சவல் போடுறான் பத்தியா, அது விற்கிற கடை ஜாஸ்தியா அவனுக்கு பிசினஸ் போச்சான். அப்பதான் ஜீன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. பேங்கிங் சிஸ்டம் அப்பதான் ஆரம்பிச்சது. மைன் வந்து கோல்டு மைன் வந்து ஒரு 20-30 வருஷத்துல வந்து கம்ப்ளீட்டா வேலை கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கோல்டு காலி ஆயிடுச்சு. கலிபோர்னியா நினைக்கிறேன் கோல்டு போயிடுச்சு. பட் ஆனா அதை சுத்தி கிரியேட் பண்ண சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் வந்து சர்வைவ் ஆச்சு. ஸோ இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியிலையும் முன்னாடி போற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறிட்டே இருக்கலாம். மாடல்ஸ் அது இதெல்லாம் மாறிட்டே இருக்கலாம். ஆனா இந்த இது வந்து இந்த நெசசிட்டி வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இதோட காம்போ ஃபுல் கன்டெக்ட் இது. ஓகேங்களா? ஸோ உங்க மைண்ட்ல ஏஐன்றப்ப ஒரு கம்பெனின்னு வரக்கூடாது. அதாவது ஒரு சிஸ்டமா, நான் ஏஐ சிட்டின்னு சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டமா நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? எது தேவை, இன்வெஸ்ட் இன் நெசசிட்டி. ஏஐக்கு என்ன தேவையோ அது போடுங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒரு என்டையர் சிட்டியவே ஒரு டைவர்சிஃபைட் ஒரு போர்ட்ஃபோலியோவே நம்ம கிரியேட் பண்ணி ஏஐ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏஐன்றது வந்து ஒரு தீம். அந்த தீமுக்குள்ள நம்ம ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அதுல யாருக்காது புரிஞ்சா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா பதில?
புரிஞ்ச எல்லாத்துக்கும் ஏதாவது சொன்னதானே நான் எனக்கு என்னன்னு புரியும். நான் சொல்ல வந்து கண்டெக்ட் புரிஞ்சா புரிஞ்சுதுங்க சார். தெரியுதா? தெரியுது. சரி. ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி போச்சு? எப்படி என்ன ஃபீல் பண்றீங்க லாஸ்ட் வீக் நிஃப்டியை பத்தி? அதுக்கு முன்னாடி லைட்டா மேக்ரோ டச் பண்ணுங்க. மேக்ரோ ட்ரெண்ட் என்னப்பா பாத்தீங்க? வார் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிற மாதிரி தான் இருக்கு. ஒரு செட்டில் வந்திருக்கு. திரும்ப ஏதோ சொல்றாங்களே, அதாவது அப்படின்றாங்களே, என்ன பண்றது? அதுவுமே இப்போ அந்த அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வருது. இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு செட்டில் ஆகுற மாதிரி தான் தோணுது எனக்கு. எத்தனை பேர் ட்ராக் பண்றீங்க? டாலர் இண்டெக்ஸ் எத்தனை பேர் ட்ராக் பண்றீங்க? ஓகே. இதுல கிளீனா தெரியுதா? டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் கீழே விழுகும். டாலர் இண்டெக்ஸ்னா என்ன? டாலரோட மதிப்பு. இல்லை, டாலரோட வேல்யூ கூட கூட நம்மளோட இது குறையும். ஏன்னா எல்லாரும் சேஃப்டி இதுக்கு போகணும், இல்லை டாலர் பேஸ்டு இதுக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? இல்லை கேஷுக்கு மூவ் ஆகணும். ஒரு லாஸ்ட் என்டையர் ஃபால் இந்த ப்ளூ லைன் வந்து நிஃப்டி. ஓகேவா?
கீழே கேண்டில் வந்து டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுந்தும் போது மார்க்கெட் மேலே போகுது. சாரி, டாலர் இண்டெக்ஸ் மேலே போகும்போது நிஃப்டி கீழே விழுந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் கீழே விழும்போது நம்ம மார்க்கெட் நிஃப்டி வந்து மேலே போயிடுச்சு. ஓகேவா? இது வந்து டெய்லி நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் கடைசி 2 நாளா வந்து ஒரு கிரீன்ல சைட்வேஸ்ல இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிடும். ஸோ டாலர் இண்டெக்ஸ்ல இதுக்கு மேல நம்ம போனான்னா டேஞ்சர். நமக்கு குறையணும். குறைஞ்சாதான் நம்ம நிஃப்டிக்கு வரும். நிஃப்டிக்கு பாசிட்டிவா இருக்கும். இவன் கூடினான்னா நமக்கும் அடி விழுகும். ப்ளஸ் க்ரூடு என்னாச்சு? க்ரூடு சமாடிங்களே. க்ரூடு பார்த்தீங்கன்னா பக்காவா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல கரெக்டா போயிட்டு இருக்கான். இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போறான். இந்த சேனலுக்குள்ளேயே போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி வேவ் பேட்டர்ன்ல இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகலாம், இல்ல இதை பிரேக் பண்ணி கீழே போகலாம். பட் கரண்ட் மேக்ரோ பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இது ஆயிலோட ரேட் வந்து $60 $75 மேக்சிமம். இது வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ரேட். இந்த ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்து இதுதான் $60 ரேட்டு. இந்த $60 தான் நமக்கு வந்து ஒரு காலத்துல வந்து மீடியன் ரேஞ்ச். இதுக்குள்ளேயே இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, மீடியன் கேன் ஷிஃப்ட். அதாவது $60 அப்படின்ற ஒரு பேரல் $60 அப்படின்ற நார்மல்லே வந்து மேபி இட் மைட் மூவ் டு 75 அப்படின்றாங்க. ஓகே, 75 நார்மல், நியூ நார்மல் ஆச்சு. நியூ நார்மல். ஆமா. அப்போ க்ரூடோட நியூ நார்மலே வந்து பேஸே வந்து நம்ம மேல போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப க்ரூடு வந்து ஃபர்தரா கீழே விழுகுமான்னு நமக்கு தெரியல, கீழே போகாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு வியூ பாயிண்ட் இது. ஓகேங்களா? இது அப்படியே கரெக்டா என்னன்னா தெரியாது, நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஸோ அப்படிலாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா விலைவாசி கூடும், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாகும், ரேட் எல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் மேலதான் போகும். இனி இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ரேட் எல்லாம் போகும்ல. ஸோ எல்லாமே மேல போற மாதிரி தான் வரும். மணி பிரிண்ட் பண்றது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ க்ரூட் வந்து இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆயிருக்கலாம். இந்த பர்டிகுலர் இருக்குல்ல, அப்போ எல்லா கரன்சியுமே வீக் ஆகும்ல? எல்லாமே வீக் ஆகும். இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுல்ல, இந்த இடத்துல ஒரு தெரியுதா, ஒரு சின்ன ரெட்டு ஸ்பின்னிங் டாப், ஒரு 2 ரெட் இருக்கு. பெரிய கீழேயும் விக் இருக்கு, மேலேயும் விக் இருக்கு. ரைட்டா? இதுதான் இப்போதைக்கு உள்ள ஜோன். இதுக்குள்ளதான் மணி இருக்குது. இதுக்குள்ளதான் ட்ரேடர்ஸ் வந்து மணியை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே தான் போகும். இப்போ இதுக்குள்ளே தான் வாங்க வைக்க செய்வாங்க. ஏன்னா இதுக்குள்ளதான் மணி இருக்கு. இதுக்குள்ளதான் மணி இருக்குது இப்போதைக்கு. ஸோ க்ரூடு வந்து இப்படியே தான் கன்சாலிடேட் ஆகும். ஸோ க்ரூடு மேலே போச்சுன்னா அதுவும் நமக்கு நிஃப்டிக்கு அடி விடும். நாளைக்கு வந்து இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா பிடிசி வந்து ரிஸ்கி அசெட். பிடிசி வந்து கீழே போயிட்டு இருந்துச்சு, காலையில கீழே போயிட்டு இருந்துச்சு, திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இவன் பிடிசி நாளைக்கு பாருங்க. ஏன்னா என்ன, ஈரான்ல வந்து எல்லா ஆயில் டிரான்சாக்சன் வந்து யுவான் அல்லது பிட்காயின்ல மட்டும் தான் அக்செப்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப பிட்காயினுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ பிட்காயின் வந்து மேல போகலாம். சரிங்களா? ஸோ இந்த ரிஸ்கி அசெட்டுக்கு மக்கள் போகலாம், மூவ் ஆகலாம். அதை நோட் பண்ணுங்க. அவனோட மூவ் இண்டெக்ஸ், பாண்ட் இண்டெக்ஸ் வந்து கூலிங் ஆயிடுச்சு, நல்ல கூலிங் ஆயிடுச்சு.
ஏதோ பிரச்சனை. சரி, ஓகே. ஸோ பாண்ட் மார்க்கெட்ல பார்த்தோம்னா மூவ் இண்டெக்ஸ் வந்து நல்லா கூலிங் ஆயிடுச்சு, சூப்பரா கூலிங் ஆயிட்டான். சரியா? ஸோ யூஎஸ் சைட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனாலதான் யூஎஸ் சைட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் குறையுது, மூவ் இண்டெக்ஸ் குறையுது, நம்மளோட விக்ஸ் இந்தியாவோட விக்ஸும் குறையுது, இந்தியா விக்ஸும் குறையுது. ஓகேங்களா? மொத்தத்துல மக்களுக்கு வந்து ஃபியர் குறையுது. ஃபியர் குறையும் போது என்ன ஆகும்? ஈக்விட்டில மேல போகும். அந்த சமயத்தில் நம்ம வேடிக்கை பார்க்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இது வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன்ஸோட ஸ்கியூன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் புட் சைடு, ரைட் சைடுலாம் கால் சைடு. பார்த்தா காலோட அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து புட்டோட அவுட் ஆஃப் த மணி. இது வந்து ஸ்பாட் பிரைஸ், கரண்ட் பிரைஸ் இந்த இடத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கால் சைட்ல வந்து ரொம்ப ஹை ப்ரீமியம் வாலட்டிலிட்டி வந்து ஜாஸ்தியா இல்லை, இம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியா இல்லை, அதோட ப்ரீமியம் வந்து கம்மியா தான் இருக்குது. ஆனா புட் சைட்ல வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இது வந்து முதல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரான். ஸோ அப்ப என்னன்னா புட் பை பண்றது வந்து ஆள் குறைஞ்சிட்டு வராங்க. சரிங்களா? புட் சைட்ல வந்து குறையுது. அப்போ மார்க்கெட் கீழே போகும்னு நினைக்கிறதுல பயம் வந்து குறையுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இது வந்து கால் சைட்ல வந்து அவனும் ஸ்டெடியா இருக்கான், அவன் சைட்லயும் ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும். அப்ப என்னன்னா கால் ரைட்டர்ஸ் வந்து குறையுது, கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றாங்க. புது கால் ரேட்டிங் வந்துச்சுன்னா தான் தெரியும். இப்போ இதை பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் செயின் பார்த்தோம்னா 24,000. ஓகே, இது வந்து 24,000. ஓகேவா? இங்க வந்து 24,800. இந்த 24,000 24,800 இதுக்கு இடையில தான் ஒரு பெரிய ஜோன் இருக்குது, ஒரு ரீஜன். இதுக்குள்ளதான் நம்மளோட நிஃப்டியோட மூவ்மெண்ட் ரைட் நவ். ஓகேங்களா? கொஞ்சம் கிட்ட வந்தோம்னா இந்த இடத்துல 24,200, 24,400, இல்ல 24,300, 24,200, 24,500 இதுக்குள்ளதான் ஷார்ட் டேர்ம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது தள்ளி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பாருங்களேன், ஈக்குவலா இருக்குதா, ஒரே மாதிரி இருக்குதா, ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்குதா? ஸோ அப்ப என்னன்னா மக்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ எல்லா சைட்லயும் வந்து ஈக்குவலா பொசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அப்ப எந்த ஒரு டெசிஷனும் இல்லை, மார்க்கெட் வந்து இன்டெசிசிவா இருக்குது அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் டைம் சைக்கிள் சொன்னாங்களே, மே கிட்ட மார்க்கெட் மேபி ஒரு கிளாரிட்டி தரல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அழகா இந்த சைக்கிள், அடுத்த சைக்கிள் ஒரு சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைக்கிள்ல தான் இங்க பிக்கப் ஆயிருக்கு. ஸ்மால் சைக்கிள் இங்க பாத்தீங்கன்னா ஜூன், மே 29. மே 29 தான் அடுத்து நமக்கு தெரியும் ரெக்கவர் ஆகுதா இல்ல கீழே போகுதான்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெண்ட் அப்படியே கீழே போகுதா இல்ல இந்த இடத்துல பிரேக். மேபி இப்ப என்ன ஆகலாம்னா
இப்படி போகலாம். ஓகேங்களா? இந்த மிடில், அதுக்கப்புறம் இப்படி வரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த என்டையர் சைக்கிள், இந்த ஒரு சைக்கிள் வந்து நமக்கு வந்து இந்த ஜோன் கவர் பண்றதுக்கு வரலாம். அழகா கிளீனா தெரியுது. கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கான். நாளைக்கு மேபி கேப் அப் ஆச்சுன்னு வச்சுங்களேன், லைட்டா கேப் அப் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், இந்த லைன் டச் பண்ணிட்டு இது வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப வரலாம். ஓகேங்களா? ஸ்கிரீனே சார் ஒவ்வொரு மாற்றுறது. கரண்டா பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுக்கிறது வச்சுக்கோங்க. இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோன்றது கரண்ட் வேல்யூ, நிஃப்டியோட வேல்யூ இப்போ 24,666. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 24,665 வரைஞ்சதுன்னா கரெக்டா நம்ம சப்போர்ட் லைன் வரைஞ்சோம்னா இந்த இடத்துல இருக்கு. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லைன். சப்போர்ட் லைன் 24,042, 24,042 இந்த இடத்துல. ஓகேங்களா? கரெக்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா லைன் பாத்தீங்கன்னா அழகா நம்ம வரைய சப்போர்ட் லைனும் இந்த இது வந்து என்னன்னா, இது வந்து கேன் லெவல், கேன் 9 சொல்லுவாங்க, கேன் ஸ்கொயர். இதெல்லாம் அந்த டேட்டா வச்சுட்டு வர நம்பர்ஸ் இது. இதே நிஃப்டி 50 போல பேங்க் நிஃப்டி போறேன். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி 56,091 அதுதான் சப்போர்ட். 56,091 இது சப்போர்ட். இந்த இடத்துல இருந்து வருதா ஃபுல்லா லைன், இது சப்போர்ட் லைன். அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,042, 57,042 இதுதான். இதுல வந்து லேயர் பை லேயரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பேசிக்கலா நம்ம வந்து 180 டிகிரி தான் நான் பார்க்கணும். இந்த டிகிரி பார்க்கும்போது 180 தான் மேஜர். இந்த நம்பர் மாறும்போது இந்த லெவல்ஸ் மாறும். லைவா இந்த இதில் பார்க்கலாம். பட் ஆனால் இது மாறாது, இந்த இது மாறாது. இதுதான் இதெல்லாம் வந்து கேன் மேக்னெட் சொல்லுவாங்க. நான் லாங் டேர்மா லைன் வரைஞ்சிருக்கேன், நிஃப்டிக் லைன். கரெக்டா அதை பத்தி டச் பண்ணிட்டு போகுது. இந்த இடத்துக்கு திரும்ப வரலாம். நம்ம கோல்டுங்க, இப்போ கோல்ட பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சேனல் வரைஞ்சிருக்கேன். ஒரு சேனல் வந்திருக்கேன் இல்லையா, இந்த ஹை இந்த இதுக்கும் இந்த டச் பண்றது ஒரு சேனல் கரெக்டா அழகா வருதா. ஆனா இது வந்து டவு தியரி படி இன்னும் வந்து லோயர் ஹை தான் இருக்கு. இன்னும் வந்து ட்ரெண்ட் மாறல. ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இங்க வரைக்கும் வரலாம். அது கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாம் மேட்ச் ஆகுது. அது எவ்வளவு? 5,080. கோல்டு வந்து 5,080 வரைக்கும் வரலாம். வந்துட்டு திரும்ப கூட இங்க இந்த லெவல் இங்க வரலாம். எவ்வளவு? 3,880. ஒரு அசம்ஷன் தான், ஓகேங்களா? இந்த மாதிரி வரலாம். பட் அதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மாதிரி பண்றதா இருந்தா பண்ணுங்க. பட் வந்து சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து கோல்டு. அதே மாதிரி சில்வர். சில்வர்னு பாத்தீங்கன்னா அழகா இது வந்து ரெக்டாங்கிள் லைன்ல இருக்கும். இந்த மாதிரி இவன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போலாம்னா
55 95,000 போகும் சில்வர் இன்னும் கொஞ்சம். எல்லாமே இந்த கோல்டு சில்வர் பீக் போகலாம் ஷார்ட் டேர்ம்ல போயிட்டு கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சூப்பராக தெரியும். அவனோட இதெல்லாம் பக்காவாக தெரியும். நாஸ்டாக் S&P 500 இப்போ S&P 500 பார்த்தோம்னா S&P 500 பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் சேனல் இருக்கு இல்லையா, அழகா இந்த சேனல்ல டச் பண்ணிட்டான். இங்க டச் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே வந்து பவரா எல்லாமே டிராவல் பண்ணிட்டானுங்க, எல்லா டிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கன்சாலிடேட் ஆகலாம், இல்லைன்னா திரும்ப கொஞ்சம் தூரத்துக்கு திரும்பவும் ஒரு கரெக்ஷன் நடக்கலாம். இது வந்து S&P 500. அதே மாதிரி நாஸ்டாக்ல இன்னும் வந்து டாப் டச் பண்ணல. அதே மாதிரி ட்ரெண்ட் சேனல் பார்த்தோம்னா இன்னும் வந்து கொஞ்சம் டிராவல் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, கேப் இருக்கு. S&P 500 மாதிரி இவன் மேல போல. இவன் மேல போனான்னா இவனுக்கு அந்த இடத்துல ஒரு அடி விழுந்து மேபி கொஞ்சம் கீழே வரலாம். இப்போ எல்லா நியூஸ் நாளைக்கு வச்சு ஏதாவது நடக்கலாம், மேபி ஷார்ட் டேர்ம்ல கரெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, வேற என்ன ஏதாவது இருக்குதா? வேற ஏதாவது கவர் பண்ண வேணுமா? வேற ஏதாவது டாபிக் இருக்கா? SRFன்னு ஒரு கம்பெனி இருக்குது, சரிங்களா? நான் லாஸ்ட் வீக் இது சொன்னேன் இல்லையா, டிஃபென்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? டிஃபென்ஸ்லாம் வந்து அடிச்சு தூக்கு சாப்பிட போறான். ஓகேங்களா? டிஃபென்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க. SRF வந்து நல்ல கன்சாலிடேஷன் பேஸ். இது வந்து கன்சாலிடேஷன் பேஸ். இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஆகிறப்பெல்லாம் எப்பயுமே வந்து இவனோட ஃபண்டமெண்டல் பாருங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் போட்டோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்ன ஆகுது உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துல குறைஞ்சிச்சு, இப்போ திரும்ப கூடுது. பட் ஆனால் ஸ்டெடியா போறான், மார்ஜினும் கன்சிஸ்டண்டா வச்சிருக்கான். ரைட்டா? நெட் ப்ராஃபிட் திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல அடி வாங்கி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இவனோட பிக்சர் அசெட் பாருங்க. பிக்சர் அசெட் என்ன சொல்லுது? பிக்சர் அசெட் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சார் அவன் வந்து இப்போ எல்லா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து அவன் எக்ஸ்ட்ரா வந்து அவனுக்கு இப்போ ரிட்டர்னா கொண்டு வரும். என்ன சொன்ன புரியல கார்த்தி, சொல்லுங்க சார் சார். ஆமாங்க சார், அவனோட கேஷ் ஃப்ளோ வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து அவனோட ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து இன்கம் அவன் ஜெனரேட் பண்ணிடுவான். ஃபிக்ஸட் அசெட்ல நிறைய காசு போட்டிருக்காங்க, சரியா? அப்போ அவன் வந்து ஏதோ ஒரு சொத்து வாங்குறான். என்ன சொத்து? ஏதாவது மெஷின் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், இதுதான் நடந்துக்கலாம். அப்போ இதோட இது வந்து கூடும். அப்போ நம்ம இவனோட என்னது? புக் வேல்யூ கூடும். புக் வேல்யூவோட பாரோயிங் கூடி இருக்குதா? லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங். லாங் டேர்ம் பாரோயிங் அப்படியே வச்சிருக்கான், அதை வந்து கொஞ்சமா குறைக்கிறான். ஷார்ட் டேர்ம் பாரோயிங் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப ஏதோ ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கான் வித்தின் அ இயர். டிரான்சாக்ஷன் பேர் வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங். ஸோ வித்தின் அ இயர் எதுக்காக வாங்குவோம்? ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ்க்காக என்னென்ன வாங்குவோம்?
ரா மெட்டீரியல்ஸ்க்காக வாங்கலாம். கேஷ் சைக்கிள் என்ன இருக்குது, குறையுது. இந்த அவரேஜா வச்சிருக்கான் நம்ம பெருசாலாம். பட் ஆனா இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் -9 மிக்ஸாவே இருந்தது, இப்போ கொஞ்சம் குறையுது அவனுக்கு. ஸோ ஏதோ ஒரு பிசினஸ்ல கிடைக்குது, ஏதோ ஒரு டீலிங்ல ஒர்க் பண்றான். ஸோ இந்த கம்பெனி ஓரளவுக்கு பாருங்க, இந்த கம்பெனி என்ன பண்றான் எது பண்றான்னு. இந்த மாதிரி அவங்க ஹிட்டனா வச்சிருக்க டேட்டாலாம் இப்ப பார்க்கணும்னா அது எங்க போய் தெரிஞ்சுக்கிறாங்க? அவன் ஆனுவல் ரிப்போர்ட் தான் பார்க்கணும். ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சு பார்க்கணும். அதில் அவங்க அது சொல்லி 200 பேஜ் கிட்ட கொடுக்குறாங்க. அது இப்ப ஏஐ இருக்கு இல்லையா, நீங்க கிளாட் ஆளாச்சு போட்டு கேளு, போட்டு அந்த ஸ்பெசிபிக் வார்த்தையை போட்டு கேளு, இதுல என்ன பண்றான், என்ன செய்யறான், என்ன மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை பத்தி என்ன சொல்றாங்க, எதுக்கா இதோட இது இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நமக்கு வந்து மெத்தட் தெரியும், என்னென்னலாம் பார்க்கணும்னு நமக்கு தெரியும். அப்ப நீ போய் ஏஐட்ட போய் கரெக்டா கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம்ல. சும்மா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ணுன்னு சொல்றது வந்து நமக்கு வேலை கிடையாது. நமக்கு நிறைய எக்ஸ்பர்ட் அதுதான் ஒரு என்னதான் ஏஐ வந்தாலும் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதுக்கு காரணம் இதுதான். ஏஐ கிட்ட கரெக்டா கேட்கறதுக்கான கொஸ்டின்ஸ் நமக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? எக்ஸ்பர்ட் மட்டும் தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அப்போ நமக்கு தெரியும். அப்ப நீ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கம்பேர் பண்ணி இதெல்லாம் கூடுது, இதெல்லாம் குறையுது, கேளு, கொஸ்டின் கேளு. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடும் வேலை. நான் மசகன் டாக் பத்தி சொன்னேன். இன்னைக்கு ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு, யாரா கேள்விப்பட்டீங்க மசகன் டாக் பத்தி? மசகன் டாக் நியூஸ் யாரா கேள்விப்பட்டீங்களா? சிங்கப்பூர் ஸ்ரீலங்கால வந்து ஒரு போர்ட் கட்டுறதுக்கு ஷிப்யார்ட் ஒரு போட் இது டாக்கிங் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு பில்ட் பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கான். பிளஸ் இவங்க தான் இந்தியாவோட சப்மரைன் எல்லாத்தையும் பில்ட் பண்றது இவன் தான். ஸோ பாருங்க, இவனோட கம்பெனியை பாருங்க, நல்லா கன்சாலிடேட் ஆயிருக்கானா, எவ்வளவு கன்சாலிடேட் இருக்கு. இது கன்சாலிடேட் ஆகும்போது அவன் பிசினஸ் எப்படி போகுது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி என்னாச்சு? ப்ராஃபிட் கூடுது, மார்ஜின் கூடுது. நெட் ப்ராஃபிட் கூடுது, டிவிடெண்டும் கொடுக்குறான். கடனே இல்லாத ஆல்மோஸ்ட். இதெல்லாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பெரிய கம்பெனி. வேணும் கடனே இல்லாம உட்காந்துக்கான அப்ப எப்படி ஆளு? எப்படி மொமெண்டம் கொடுத்துருக்கான், பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். போனாலும் கூட இவ்வளவு தூரம் போலாம். அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்ம்ல கூட 20%. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா 45% வந்திருக்கும். இங்க கூட இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தா கூட 40%. கரண்டா இப்போ இது வரைக்குமே வந்து எவ்வளவு ஆச்சு? 15%. எல்லா ஸ்டாக்குமே இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 10%, 15% ஏறிட்டான். கீழே விழுந்ததுல இருந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கு ஒரு மேஜர் ரன் கொடுக்கலாம். 14%. நாராயண ரெயின்போ 13%. டெக்டம் 15%. ஸோ ஆவரேஜா எல்லாருமே வந்து 15% ரிட்டர்ன் கொடுத்துட்டானு. ஸோ இப்போ கரெக்ட் ஆகும். அழகா இதெல்லாம் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள்ஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எம்என்டமும் 20% கிட்ட கொடுத்துட்டோம். அதுப்பா எம்என்டமா கர்நாடகா பேங்க் பார்ப்போம்.
திருச்சிக்கு போறான், பிரேக் அவுட் தூக்கிட்டு போறான். வந்தன் பேங்க் ஹையர் லோ பிடிச்சிட்டான். சரியா, இவ்வளவு நாளா வந்து கீழே விழுந்துருந்தாங்க பேங்க், இவ்வளவு நாளா வருஷமா கீழே விழுந்துருந்தான். இப்போ கன்சாலிடேட் ஆகிறான். ரெவன்யூ இந்த ஸ்டெடி ஆகுது. அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட்ல சப்போர்ட் தான் இருக்கும். எல்லா ஸ்டாக்குமே அப்படிதான் இருக்குது. ஆனா ரிலையன்ஸ் பாருங்க, இன்னும் வந்து எந்திரிக்கல. ரிலையன்ஸ் இன்னமும் எந்திரிக்கல. இதுதான் நிப்டியை வந்து இப்ப தூக்கணும்னா எல்லாமே தூக்கணும். ஏன்னா எல்லாமே சிக்லிக்கல். நிப்டியில இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து எல்லாமே நிப்டின்றது என்னது? மேனேஜ்டு இண்டெக்ஸ். கரெக்டா? எல்லா இண்டெக்ஸுமே மேனேஜ்டு இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேனேஜ் இண்டெக்ஸ்னா என்ன? நம்ம கோவர்தன் சொல்லியா இண்டெக்ஸை பத்தி தெரிஞ்சாலும் நீதான் சொல்லணும். மேனேஜ் இண்டெக்ஸ்னா ஒரு கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் ஃபாலோ பண்ணி பேசிக் இண்டெக்ஸ் எல்லாமே மேனேஜ் இண்டெக்ஸ். கரெக்டா? அது ஏன் மேனேஜ் இண்டெக்ஸ் நம்ம சொல்றோம்? அதை எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து அப்படித்தானே? மேனேஜ் சோ எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை மூவ் பண்ணிக்குவாங்க இண்டெக்ஸ்க்குள்ள. எப்படின்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்போம். ஃபேக்ட் ஷீட்ல வச்சிருப்போம், ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்போம். கிரைட்டீரியா படி அதோட அலோகேஷன் பண்ணி செட் பண்ணிருப்போம். இண்டெக்ஸ்க்கெல்லாம் ஸ்டாக்ஸ்க்கு வெயிட்டேஜ் எல்லாம் போட்டு அலோகேஷன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ரீபேலன்ஸ் நடக்கும். இதுல ஆக்சுவலா ஃப்ளோட் மட்டும் தானே கன்சிடர் பண்றாங்க. இப்போ கரெக்டா ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணணும். இப்போ பேங்க்னா அவங்க 5% தான் இருக்கணும் இண்டெக்ஸ்ல. இப்போ ஆட்டோ இண்டஸ்ட்ரினா 5% தான் இருக்கணும். அப்படி பண்றது இல்லை இவங்க. ஜென்ரலா வந்து ஃப்ளோட், நீ யாரா வேணா ஃப்ளோட் அதிகமா இருந்தா முன்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃப்ளோட்டே இருந்தாலும் கூட ஃப்ளோட் மட்டும் கிடையாது, மார்க்கெட் கேப் இருக்குல்ல. ஃப்ளோட் இன்க்ரீஸ் ஆனா மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா, அப்ப மார்க்கெட் கேப் மேனேஜ் பண்ணணும்ல அவன். அது வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவான்ல. அத இதுக்கு நான் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். நான் பேஸ்ட் ஆன் திஸ் கிரைட்டீரியா மேட்ச் ஆகுதுன்னா நான் அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லையா? பிளஸ் இதோட ஏன் வந்து ஒரு செக்டர் பண்ணும்போது இன்னொரு செக்டர் ஏன் பண்ண மாட்டோம்? இத்தனை காலமா பேங்க் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு? எப்படி போயிட்டு பேங்க்குக்கும் நிப்டிக்கும் பார்க்கும்போது எப்படி போய்கிட்டு இருந்துச்சு? பேங்க் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு? மேல போய்கிட்டு இருந்துச்சா? நிப்டி வந்து அந்த மாதிரி இல்ல. நிப்டியை பார்த்தோம்னா எப்படியா இருக்கு? நிப்டி இல்ல, பேங்க் நிப்டி போயிருக்கு, வேற இண்டெக்ஸ் போகும். அதனாலதான் இப்ப பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் நிஃப்டில அதிகமா தெரியறதுக்கு இவங்களோட ஃப்ளோட் ஏறிடுச்சு, மார்க்கெட் கேப்பும் ஏறனால. கரெக்ட். ஆமா, இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே. ரைட்டா? ஸோ அதனால இப்போதைக்கு அந்த மாதிரி பார்க்கறதுல லார்ஜ் கேப்ல என்னென்ன கம்பெனிலாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். என்னென்ன கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்குது? நான் வந்து இப்போ வந்து லார்ஜ் கேப் வந்து இப்பதான் பார்க்கணும். ஏன்னா ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் இது கொடுத்துருச்சு, திரும்ப ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஏசியன் பெயிண்ட்ஸ் கன்சாலிடேட் ஆகிறான், இவன் கீழே இருக்கிறான். ஓகேவா? ஓகே, அப்ப ஒரு டைம்ல பேங்க் நிஃப்டி தூக்கிட்டு போனாலும் இன்னொரு டைம்ல வேற ஒரு செக்டார் தூக்கிட்டு போகும் அப்படின்றது அந்த மாதிரி. ஆமா ஆமா. ஸோ அப்ப நம்ம தான் பிளான் பண்ணணும் எப்போ ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம மைண்ட் மாறணும். சும்மா மேலே போயிட்டே இருந்துட்டு நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே கூடாது. மேலே போய் அடுத்து நம்ம மாறணும், நம்ம மைண்டை டக்குன்னு மாற்றணும். இப்போ என்ன பண்றீங்க? எவ்வளவு இது வந்து இவ்வளவு அழகா சப்போர்ட் இந்த இடத்துல ஃபேக் பிரேக் ஒன்று எடுத்து மேலே போறான். ஸோ இவனோட இது வந்து சைக்கிள் ஆரம்பிச்சு. இப்போ ஆட்டோல எப்படி இருந்துச்சு? முக்கிய ஆட்டோ 2018 லெவலுக்கு அப்புறம் இப்போதான் வந்து அவங்களுக்கு ஒரு growth
கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கு. கோவிடுக்கு அப்புறம் வந்துச்சு. அந்த ஆ. ஜிஎஸ்டியோட ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா குடிச்சு மொமெண்டம் குடிச்சு, அதுக்கப்புறம் இல்ல. இப்ப ஆனா சொல்லிட்டாங்க அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அது அபெக்ஸ் பார்ட்டி. அவங்க ஃபுல்லா இப்போ ரோபஸ்ட் க்ரோத் இருக்கு, இந்த அளவுக்கு க்ரோத் நாங்க 2018 தான் பார்த்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆட்டோ வந்து இப்போ அடுத்த சைக்கிள் வரணும் ஆட்டோ. ஏன்னா இது கன்சல்டேஷன் ஆகுது. இது எப்போ இந்த லெவலு ஜூன் 24 லெவல்ல அது கீழே இருக்குது. ஜூன் 24 லெவல்ல இருக்குது. இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகுது ஆட்டோ இண்டெக்ஸ். திரும்ப போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஆயிட்டு மேல போகலாம். இவன் அடுத்த சைக்கிள் வருவான். அது அப்ப எவன் வந்து முன்னாடி போறான்னு பார்க்கணும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு இருக்கு. மெட்டல் பாத்தீங்களா, இப்போதைக்கு இருக்கிற இண்டெக்ஸ்ல வந்து மேல போயிட்டான் அவன். ஆல் டைம் ஹை போல, பட் ஆனா வர்றான். இவன் அடுத்த ரவுண்டுக்கு வருவாங்க. சிபிஎஸ் தானே, சிபிஎஸ் இவனும் அதே மாதிரி மேல போறான். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க, ஆல் டைம் ஹைக்கு வந்துட்டான். இந்த இண்டெக்ஸ் தான் இப்ப பண்ணுது. இப்ப அடுத்து சிஎன்எக்ஸ் டிஃபென்ஸ் எப்படி போறாங்க, கலந்துட்டு போறான்னா. இந்த மாதிரி ஒவ்வொரு சைக்கிளிக்கல், அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எக்ஸல் சீட் போட்டோம். என்ன போட்டோம் ஒரு எக்ஸல் சீட்ல? என்ன பண்ணோம் நம்ம கூகுள் ஷீட்ல ஒன்று பண்ணோம். என்ன பண்ணோம்? கார்த்தி, திருப்பதி, எல்லா செக்டரோட இண்டெக்ஸ்ல இருக்கிற இண்டெக்ஸையும் நோட் பண்ணும், அதுல இருக்கிற இண்டெக்ஸோட முதல்ல மொமெண்டம் பிடிக்கணும். அப்புறம் அதுக்கான ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சு பார்க்கணும். ரைட்டா? ஸோ அதுல இதெல்லாம் இருக்குது. இந்த 3 இண்டெக்ஸ் தான், மெட்டல், டிஃபென்ஸ், எனர்ஜி. அது இந்த 3 தான் இப்போதைக்கு டாப் இண்டெக்ஸ். ஓகேவா? ஆனா அதுல பயங்கரமா ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனர்ஜியில, டிஃபென்ஸ் எல்லாம். டிஃபென்ஸ்ல கிருஷ்ணா அவனு மேல. பிரேக் அவுட் எவ்வளவு நாள் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ உள்ள என்டர் ஆகிறாங்க. சரி, ஓகே, இதுதான் மேட்ரு. ஓகேவா? வேற ஏதாவது இருக்குதா? மஹிந்திரா பத்தி நீங்க சொல்லியிருந்தோம்ல, டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்க ப்ரெசென்ட் பண்றேன்னு சொன்னீங்க, அதையும் நானே சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் என்ன? ஆக்சுவலா அது எனக்கு, நான் ஒரு வியூ பாயிண்ட் எனக்கு வந்துச்சு. அது எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, நான் அது குரூப்ல அனுப்பிடுறேன். பட் ஆனா எனக்கு வந்தது மட்டும் சம்மரி சொல்லு. என்ன சம்மரி சொல்லு? சம்மரி வந்து இப்ப ஐஎம்எஃப்ல இருந்து இந்த இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் டேட்டா கொடுத்துருந்தாங்க ஏப்ரல் 14. அதுல வந்து அவங்க டவுன் ஆகும்னு சொல்லல, பட் ஆனா ஒரு கொஞ்சமா தான் 0.1% தான் நாமினல் ஜிடிபி இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தா கூட 350 லட்சம் கோடி ஜிடிபில ஒரு 35,000 கோடி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம ஆட்டோ செக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 78% ஆக்சுவலா அந்த ஓவரால் ஜிடிபில நம்ம பண்றோம். இப்போ அதுலயே வந்து ஒரு ஜிடிபி அந்த அளவுக்கு பண்ணும் போது நம்ம ஏற்கனவே ஒரு 18 to 20% குரோத்ல இருக்கிறதுல மஹிந்திரா பொறுத்திருக்கு. அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி எடுக்கனால ஆட்டோ செக்டர் மட்டும் நான் சொல்ல முடியல. ஸோ அதனால நான் ஓவராலா ஆட்டோமொபைல் செக்டரே நான் அதை பாக்குறேன். அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி 186 lakhs crore கிட்ட அவங்க ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு ஜிடிபி அவனோட இண்டஸ்ட்ரியோட
ஸ்பிளிட் பாத்தியா எத்தனை பர்சன்டேஜ் அவங்க நான் ரெவன்யூ split பார்த்தேன். வந்து எது ஜாஸ்தி ரெவன்யூ கொண்டு வருது? இவங்க தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமா கொண்டு வருது. அப்புறம் அது என்பிஎஃப்சி ஒண்ணு இருக்க உள்ள, அவங்களுமே அதிகமா கொண்டு வருது உள்ள. அப்புறம் டெக் மஹிந்திராவும் கொஞ்சம் செகண்ட் வந்து Auto பாத்தீங்கன்னா first. கமர்ஷியல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து NBFC இருக்கு. NBFC அது வந்து 11 to 20 11% தான், ஆல்மோஸ்ட் 11 to 12% தான் வருது ஆமா. ரெவன்யூஸ். இப்போ இந்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்தாலுமே இப்போ அந்த ஜிடிபில அந்த 0.1%, அதுல ஆட்டோமொபைல் செக்டர் 7 to 10% அந்த மாதிரி ஒரு வேல்யூல பார்த்தாலுமே இப்போ 186 லேக் க்ரோர் பண்றவங்க ரெவன்யூ பண்றவங்க 200 லேக் க்ரோர் பண்றதுக்கான, அதாவது 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ரெவன்யூ பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா அவங்களோட ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் போது அது இந்த லெவல் இப்ப இருக்கிற பி ரேஷியோ லெவல்ல இப்போ 25 இருக்கு. இதே லெவல்ல அந்த ப்ராஃபிட் க்ரோ ஆனாலுமே இப்போ இந்த பிஇக்கு அவங்க மெயின்டைன் பண்ணனால அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 4300 மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு நான் வந்து ஒரு டேட்டா ஃபெச் பண்ணேன். ஃபுல்லா ஏஐ கிட்ட கேட்டுட்டு இப்படி இருந்தா எப்படி ஆகும், இப்படி இருந்தா எப்படி ஆகும் நான் சும்மா கேட்டு பார்த்தேன். இப்படிதான் எனக்கு ஒரு டேட்டா தெரியுது. அது மட்டும் இல்லாம சியாமும் ஃபடாவுமே சொல்லியிருக்காங்க கோவிட்க்கு அப்புறம் இப்பதான் ஹெவி ஐசூஸ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அக்வயர் பண்ணிருக்காங்க. அது இவனோட எஸ்எம்எல் சூப்பர். அது கமர்ஷியல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல்ல பாத்தீங்கன்னா டாட்டா அடிச்சுக்க முடியல, இவங்க அது கிட்ட போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா பேசஞ்சர்ல எஸ்யூவில தரமா இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட்மே நம்ம குறை சொல்ற மாதிரியே இல்ல, சூப்பர் ப்ராடக்ட் எல்லாமே. இப்போ சியாம் ஃபடாவுமே வந்து 3 லட்சம் கோடி கிட்ட யூனிட்ஸ் வெஹிக்கல்ஸ் வித்திருக்கதா சொல்லியிருக்காங்க 2018க்கு அப்புறம். இப்போ அதனால இப்போ ஒரு ஆட்டோமொபைலுக்கான ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் ஜென்ரலா ஃபண்டமெண்டல் நம்ம ஸ்கிரீனர்ல பாக்குறது தான் நம்மளுக்கு மஹிந்திரா பத்தி நம்ம ஃபண்டமெண்டலா சவுண்டா நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மேக்ரோ வியூல பார்த்தாலுமே நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் அசூம் பண்ண முடியும். தெரியாத கம்பெனினா நம்ம ஃபண்டமெண்டல் பார்க்கலாம் போயிட்டு. அதாவது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இதோட ரீசன் எனக்கு சொல்லுங்க. தெரியுதா? இவங்க என்டர்பிரைஸ் வேல்யூ என்ன? 5 லட்சம் கோடி. மார்க்கெட் கேப் என்ன? 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், என்ன சொல்லலாம்? அண்டர் வேல்யூட்னு சொல்ற மாதிரி அது. இதை அனலைஸ் பண்ணுங்க, ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி சொல்ல முடியாது. நான் டைவர்ஸ்ட் எப்படி நம்ம ஐடி ஒரு ஹோல்டிங் கம்பெனின்றதுனால 4 விதமான இது வச்சிருக்காங்க. ஆட்டோ வச்சிருக்கான், அப்புறம் வந்து ஃபார்மர் எக்யூப்மெண்ட் ரெடி பண்றதுக்கான அந்த டிராக்டர்ஸ் அந்த மாதிரி ஹார்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியிலும் இருக்கான் டெக் மஹிந்திரா. ஃபர்ஸ்ட் திங் வந்து எங்க கடன் கிடையாது. ஆமாங்க, தெரியாது. யாராவது கடன் காட்டுறாங்களே, இப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருந்துச்சு 1.3 இருந்துச்சு. பட் ஆனா அது என்பிஎஃப்சியோட கடனை காட்டுறாங்களா? 0.0 அதான் 1. இதுல இருக்குல்ல டெப்ட் ஈக்விட்டி 1.53 இருக்குல்ல, அது என்பிஎஃப்சியோட கடன். அது என்பிஎஃப்சியோட கடன். இவனோட கடன் பார்த்தா என்பிஎஃப்சி 0.03 0.03 2 அவனோட கடன். ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் டெட். பட் ஹோல்டிங் கம்பெனிக்கு கடன் தேவை கிடையாது இல்ல, ஏன்னா இப்போ அல்ட்ராடெக்மே பார்த்ததுக்கு அந்த மாதிரி இல்லை, அதுலயுமே கடன் இல்லை. பட் ஆனால் கிரேசிமா அது அனலைஸ் பண்ணும்போது பார்த்தேன், ஏபிசியும் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தேன் நான். அல்ட்ராடெக்கு எதுவும் கிடையாது. அல்ட்ராடெக் வந்து அவன் இவன் அதானி பேக். அவனோட ஃபுல் எடுத்து பார்த்தா தான் அவனோட அல்ட்ராடெக் அதானி தானே. அதானி என்ன தப்பா சொல்றேன்னா
ஆனா எனக்கு ஒரு டவுட், இது வந்து ஏன் டெக் எம்என்எம்க்கு வந்து கடன் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்க வந்து இன்ஃப்ரா ஐ மீன் அசட் பேஸ்ட் கம்பெனிஸ் இல்ல, ஸோ அசட் இது பண்றதுக்குனே அவன் கடன் வாங்கியிருப்பான்ல. இருந்தாலும் கடன் எல்லாம் வச்சிருக்கான்ல, அவன் மேனேஜ் பண்றான்ல, கடனை க்ளோஸ் பண்றான்ல. அப்ப ஓகே அதனால அவனோட ஆமா புரியுது இல்ல பார்த்தோம்னா. இல்ல இல்ல அவனோட இதுவுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்தாலுமே முதல்ல ஆர்டர் வாங்கிட்டு தான் ப்ராடக்ட்டை ரெடி பண்றானுங்க. ஸோ 3 to 6 months வந்து வெயிட்டிங் பீரியட் வேற இருக்குது. அந்த அவனோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் புக் ஜென்ரேட் பண்ணிட்டு அதுல இருக்க அமௌண்ட்டை வச்சு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ராடக்ட். அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா R&D பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டானா அந்த ப்ராடக்ட் இமிடியேட்டா வந்து -21 இருக்குது. இவனுங்க ஆர்டர் புக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை ஜென்ரேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. அது வந்து எக்ஸ்யூவிக்கு அந்த மாதிரி பெரிய வண்டிக்கு தான். இல்ல இப்ப வர எல்லா வண்டிக்குமே அப்படிதாங்க. எந்த வண்டியுமே அவன் வந்து இமிடியேட்டா வந்து இது டெலிவரி பண்ண மாட்டான். மினிமம் 3 months நம்ம நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருந்தே ஆகணும். சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் இப்போ ஒரு நாளைக்கே லான்ச் பண்ணானே எக்ஸ்யூவி 700 வந்து நாங்க பிப்ரவரியில புக் பண்ணோம் ப்ரோ. ஓகே மேபி மார்ச் லாஸ்ட்லயே எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ ஏப்ரல் லாஸ்ட்ல எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே ஓகே 2 months தான் ஆகும். 2 months ஆகுது. பட் இன்னும் டிலே ஆகலாம். அது சொல்ல முடியாது இல்ல. அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா இல்ல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஆர்டர் புக் பண்ணிப்பாங்க, கேன்சல் பண்ணிப்பாங்க, வெயிட்டிங் பீரியட் உள்ள தாங்க இது பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். டொயோட்டா தான் அநியாயத்துக்கு 6 months வெயிட்டிங் பீரியட் போதும். இதை பார்த்தாலே எல்லா கம்பெனியும் ஆவரேஜா கடன் டெட்டார் டேஸ் எவ்வளவு? 19, எம்என்எம் 19, டாடா வந்து 11, மாருதி சுசுகி 16, 20 கீழே தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா? ஸோ இவங்க வந்து காசு சீக்கிரம் வாங்கிறானுங்க. ப்ளஸ் ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் தான் காசு தள்ளி வர்றாங்க. கன்சிஸ்டண்டா இருக்குது. நீங்க 14 இருந்து 19 போயிட்டா எம்என்எம். இப்போ ஃபுல் கம்ப்ளீட்டா பிரைசிங் பவர் கிட்ட இருக்குது. காசை பூரா கஸ்டமர்கிட்ட தள்ளி விடுறாங்க. எனக்கு இதுல ஒரு டவுட்டுங்க. இப்போ இது வந்து ஆக்சுவலா ஒரு எம்என்எம்ன்றது ஒரு ஹோல்டிங் கம்பெனி தானே. அவங்க உள்ள இருக்க கம்பெனிஸ் ப்ராஃபிட் பண்றது தான் இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களாலே வந்து 20% கிட்ட ஓபிஎம் பண்ண முடியுதுன்னா இப்போ மற்ற கம்பெனிஸ் உள்ள இருக்க கம்பெனிஸ் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலையே. புரியல, திரும்ப சொல்லு. இப்போ இது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி, இவங்க தனியா எந்த பிசினஸும் பண்ணல. உள்ள இருக்கிற பிசினஸ் உள்ள இருக்க ஹோல்டிங் கம்பெனின்றதுனால வந்து எதுவுமே பண்ண சொல்ல முடியாதுல்ல. இவனோட கோர் பிசினஸ் வந்து ஆட்டோமொபைல். பட் ஸ்டில் அவன் வந்து சப்சிடரி கம்பெனி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சப்சிடரி. இப்போ ரிலையன்ஸ் வந்து நம்ம ஹோல்டிங் கம்பெனி சொல்ல முடியாதுல்ல. ரிலையன்ஸ் ஹோல்டிங் கம்பெனி தானே உள்ள. பட் ஆனா அவனுக்கு ப்ராடக்ட் ஆயில் ப்ராடக்ட் இருக்கலாம். மெயின் மேனுஃபேக்சரிங் ஆயில் தானே அவனுக்கு. ரீஃபைனரி கம்பெனி தானே அவன். ஸோ அவனை வந்து நம்ம அதுக்கு தான் வந்து இந்த ரெவன்யூ செக்மெண்ட்டை பார்க்கணும். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ இவனுக்கு வருது, மேக்சிமம் சங்க் வருதுன்னா அதுதான் அவனோட கம்பெனி. இப்போ ஐடிசி என்னதான் சொன்னாலும் அவன் டொபாக்கோ கம்பெனி தான். ஏன்னா அவன் மோர் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் டொபாக்கோ தான். கரெக்டா? ரிலையன்ஸ் வந்து என்னதான் சொன்னாலும் அவன் வந்து ஆயில் கம்பெனி தான். மஹிந்திரா என்னதான் சொன்னாலும் அவன் வந்து கார் கம்பெனி தான். ஓகேவா? ஒரு லாஜிக் புரியுதா? ஏன்னா ஒரு பிசினஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும்னா நம்ம அப்படித்தான் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பஜாஜோட கம்பெனி பார்த்தோம்னா அவனு வந்து அங்கங்க பிச்சு வச்சிருப்பான். பஜாஜ் ஹோல்டிங்னு தனியா இருக்குது. ஆட்டோமொபைல் காரனே வந்து பினான்ஸ்லயும் கொஞ்சம் அவன் ஸ்டேக் வச்சிருப்பான், சப்சிடி ஸ்டேக் வச்சிருப்பான். சரியா? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, என்னதான் அவன் பிசினஸ் ஹோல்டிங் கம்பெனியா இருந்தாலும் கூட கடன் வேற இருக்குது இல்லையா. கடன் அதுக்கு இவனுக்குள்ள தானே வருது. என்னதான் வந்தாலும் அந்த கடனையும் தான் ஏத்துக்கிறான். அதெல்லாம் போதானே ப்ராஃபிட் காமிக்கிறான். ஆபரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் காட்டுறான். நான் வந்து இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்னு ஒன்று வரும், அதோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்.
டாடா சன்னா டாடா அது டாடா சன் வந்து ட்ரஸ்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வேற. ஓகே. ஸோ என்ன எங்க பாத்தீங்கன்னா எம்என்எம்ல வந்து டாடா பார்த்தோம்னா ஓபிஎம் 7%. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவனால காசை வந்து கஸ்டமருக்கு தள்ள முடியல. ஏதோ பிரச்சனை நடக்குது எனக்கு. ரைட்டா? மாருதி கன்சிஸ்டண்டா 12-13 இருப்பான். ஆனா இந்த தடவை 11. ஓகே, அந்த ரேஞ்சில தான் இருப்பான். இவன் ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணிடுறான். டாடா மட்டும் தான் பிரச்சனை. கமர்ஷியல் வெஹிக்கிள்ல பக்காவா மேனேஜ் பண்றானா டாடால? ப்ராஃபிட் கூடுது, சேல்ஸ் கூடுது. இந்த வருஷம் முடிஞ்சாதான் தெரியும். ஓகே, பட் ஆனா அதுதான் இப்படிதான் அனலைஸ் பண்ணணும். அடுத்த வாரம் சில விஷயங்கள் கவர் பண்றேன். அது சில கீ பாயிண்ட்லாம் பார்க்கணும். அது அடுத்த சொல்றேன். பட் ஆனா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மஹிந்திரா இதோட என்டர்பிரைஸ் வேல்யூ ஏன் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏன் இவ்வளவு வேல்யூ பண்ண கொடுக்குறான் வேல்யூஷன். ஓகேவா? யாருக்கா இருக்கா? ஓகே, டன். அடுத்த வாரம் பாப்பா. ஓகேவா? தேங்க்ஸ்பா. புதுசா வந்து ஆட்களுக்கு தேங்க்ஸ். Thank you, sir. Thank you, sir.